பரிசுத்த வேதாகமத்தில் பவுல் பிரசங்கிக்கும் பொழுது பிசாசின் தந்திரங்கள் நீங்கள் அறியாதவைகள் அல்லவே என்று சொல்லுகிறார். ஒரு முறை கூட அந்த வார்த்தையை சொல்லுங்க. பிசாசின் தந்திரங்கள் நீங்கள் அறியாதவைகள் அல்லவே என்று சொல்லுங்க. சாத்தான் நேரடியாக செயல்படுவதை விட மறைமுகமாக தந்திரமாக அதிகமாய் செயல்படுவான். ஆமாம், செயல்படுவான். அதை நம்ம எங்கிருந்து பார்க்க முடிகிறது? ஏதேன் தோட்டத்திலிருந்தே நம்ம அதைத்தான் பார்க்க முடியும். பயனுள்ளவர்களை, பிரயோஜனமாக இருக்கிறவர்களை, மறுரூபத்தை விரும்புகிறவர்களை, இவனால் இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த நபரை வஞ்சிப்பதற்கு, அந்த மனிதனை இடற பண்ணுவதற்கு, அந்த மனிதனை பலனற்றவனாய் மாற்றுவதற்கு அவன் என்ன தந்திரங்களை பயன்படுத்த முடியுமோ அதை மறைமுகமாக பயன்படுத்துவான். வார்த்தைகளின் மூலமாய் பயன்படுத்துகிறான், சூழ்நிலைகளின் மூலமாக பயன்படுத்துகிறான். அவனை நேசிக்கிறவர்கள் மூலமாக பயன்படுத்துகிறான். அவன் எதை அதிகமாய் நம்புகிறானோ அதன் மூலமாய் அவன் என்ன செய்கிறான்? பயன்படுத்துகிறான். காரணம், இடற பண்ணுவது சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம். அல்லேலூயா. பாருங்க, நல்ல ஆராதிப்பாங்க, கைகளை தட்டுவாங்க, கூட்டத்துக்கு வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் செய்தி வருகிற நேரத்தில் தூங்க வச்சிருவான். பாரு, இது பிசாசுனுடைய பெரிய தந்திரம். ஏன்னா வசனம் இவன் வாழ்க்கையில் வெளிப்பட்டா இவன் திருந்திடுவான். வசனம் இவன் காதுகளில் விழுந்தால் இவன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவன். அந்த வசனம் இவன் வாழ்க்கையில் வெளிப்பட்டா சுபாவ மாற்றங்கள் வரும். இது யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். அதனால இவன் என்ன செய்வான்? பிரசங்க நேரத்தில் தூங்க வச்சிருவான். தூங்கு, நீ எவ்வளோ டயர்டாக இருக்க, ராத்திரி பகலாக உழைக்கிற, பாஸ்டர் அப்படியா, மற்றவங்க அப்படியா, நீ எவ்வளோ கடினமாக உழைக்கிற, நீ தூங்கு மக்கா அப்படின்னு அழகாக ஊதி தருவான். அப்படியே ஊதி தருவான். அந்த காற்று நம்ம மேலே அடிக்கும் பொழுது ஏதேனை போல இருக்கும். அப்போ உடனே புரிஞ்சுக்கணும், தோத்திரம் பிசாசு என்ன தூக்கம் என்கிற பொல்லாத கிரியைகளை கொண்டு வந்து என்ன செய்கிறான்? தேவ சித்தத்தை அறிய விடாதபடி தடுக்கிறான். தேவ விருப்பத்தை அறியாதபடி தடுக்கிறான். ஆண்டவரோடு அமர்ந்திருக்க விடாதபடி தடுக்கிறான். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு ஆமேன் சொல்றீங்களா? கரங்கள் அசைத்து சொல்றீங்களா? அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், பிசாசின் தந்திரங்களை அறிய தவறாதிருங்கள். இப்ப நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி, சாத்தான் பயன்படுத்துகிற சந்தேகம் என்கிற ஆயுதம். சாத்தான் பயன்படுத்துகிற சந்தேகம் என்கிற ஆயுதம். எல்லாரும் சொல்லுங்க, சாத்தான் பயன்படுத்துகிற சந்தேகம் என்கிற ஆயுதம். பிரிந்து போன நிறைய குடும்பங்கள் எந்த ஆயுதத்தில் சிக்கினவர்கள் அப்படின்னா, சந்தேகம் என்கிற ஒரு ஆயுதத்தில் சிக்கினவர்கள். உண்மையிலே சொல்லுங்க, பே கூட வாழலாம், ஆனா சந்தேகப்படுகிறவங்க கூட வாழ முடியும். ஒரு பேய்க்கு கூட குடும்பம் நடத்திடலாம் ஐயா, ஆனா சந்தேகப்படுகிறவங்க கூட குடும்பம் நடத்த முடியும். அதுக்கு காரணம் என்னவென்றால், சந்தேகம் அநேக குடும்பங்களை அழித்திருக்கிறது. இந்த இரவில், இந்த பகல் வேளையில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், தம்மில் சந்தேகப்படுகிற ஒரு கேரக்டர் நமக்குள்ளே இருக்குமானால் அது உங்கள் சமாதானத்தை கெடுத்துவிடும், ஐக்கியத்தை கெடுத்துவிடும், உறவை கெடுத்துவிடும், எதிர்காலத்தை கெடுத்துவிடும். அது உங்களோடு முடிந்து விடுவதில்லை, உங்கள் தலைமுறைகளுடைய எதிர்காலத்தையும் அது கெடுத்து விடும். ஆகையால் அதற்காக ஜெபித்து விடுபட உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். கர்த்தர் கிருபை தருவாரா? ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட அநேகரை சந்தேகத்திற்கு படுத்துகிறான் சாத்தான். பக்கத்துல சொல்லுங்க, சந்தேகப்படக்கூட. ஒரு முறை கூட சொல்லுங்க. அதற்கு ஒரு சில வசனங்கள்
ஒரு சில வசனங்களை எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதிய சுவிசேஷம், லூக்கா எழுதிய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 29ஆம் வசனத்தை ஒன்று கவனிங்க. 29ஆம் வசனத்தை கடைசி வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. சந்தேகப்படாமலும் இருங்கள். சொல்லுங்க. அந்த வசனத்தை முழுசா வாசிப்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். கடைசி வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. சந்தேகப்படாமலும் இருங்கள். இது யார் நேரடியாக சொல்றது? இது யார் நேரடியா சொல்றா? இயேசு நேரடியா சொல்ற. சில இடத்துல இயேசு இன்டைரக்டா பேசுவார், சில இடத்துல இயேசு டைரக்டா பேசுவார். இந்த இடத்துல இயேசு டைரக்டா பேசுறார். சந்தேகப்படாமலும் இருங்கள். உங்க வாழ்க்கையில இந்த கேரக்டர் இருக்குமானால் இது இயேசு விரும்பாத சுபாவம், இது இயேசு விரும்பாத கேரக்டர். ஆமா. அப்ப ஆண்டவர் இந்த காலை பொழுதிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், ஆண்டவர் நேரடியாய் சொல்லுகிறார், பிள்ளைகளே சந்தேகப்படாமலும் இருங்கள். ஆமென். இன்னொரு வசனம் பாருங்க. மத்தேயு 14 அதனுடைய 31 டிஸ்பிளே பண்ணுங்க. 31 கவனிக்கும் பொழுது இயேசு அவன் கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். கடைசி வார்த்தையை இணைந்து சொல்லுங்க. ஒரு முறை கூட சொல்லுங்க. அப்போ ஒரு மனிதன் சந்தேகப்படுகின்ற ஒரு சூழல் உருவாகுது. அந்த சந்தேகப்படுதலினால் ஏதோ ஒரு இடத்தில் அவன் அமிழ்ந்து விடுகிறான். நல்லா கவனிங்க. சந்தேகம் அமிழ பண்ணும். சொல்லுங்க அந்த வார்த்தையை. சந்தேகம். ஒரு முறை கூட சொல்லுங்க. சந்தேகம் அமிழ பண்ணும். எங்கேயோ ஒரு இடத்துல உங்களை தாழ்த்திடும். அது நடக்க வேண்டிய உங்களை நடக்க விடாம பண்றது தான் சந்தேகம். ஓட வேண்டிய உங்களை ஓட விடாம பண்றது சந்தேகம். ஜெயிக்க வேண்டிய உங்களை ஜெயிக்க விடாம பண்றது சந்தேகம். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், கடிந்து கொண்டார். ஆண்டவர் ஏன் சந்தேகப்பட்டாய், அறிவில்லையா உனக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். ஏன் இப்படி பண்ணிட்டேன், ஏன் உனக்கு இந்த சந்தேகம், வாழ்க்கையை குறித்து சந்தேகம், ஜெபத்தை குறித்து சந்தேகம், ஜீவியத்தை குறித்து சந்தேகம், வசனத்தை குறித்து சந்தேகம். தூங்காதேன்னு பாஸ்டர் சொன்னார், தூங்கக்கூடாதான்னு அதில் ஒரு சந்தேகம் உனக்கு. வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது நம்ம இப்போ ஏற்கனவே நம்ம வாசித்தோம். மத்தேயு 14:31 இந்த பகுதி 30-31 பகுதிகளை நம்ம வாசிக்கும் பொழுது இயேசு கடல் மேல் நடந்து கொண்டிருக்கிறார். நல்லா கவனிங்க. இயேசு கடல் மேல் நடந்து கொண்டிருக்கிறார். அப்ப எல்லாரும் பார்க்குறாங்க. இயேசு நடக்கிறதை பேதுருவும் பார்க்கிறார். இப்ப பேதுருக்கு ஒரு விருப்பம், எனக்கு கடல்ல நடந்தால் என்ன? அவனை சொல்றார், இயேசுவே நீரே ஆனால் நானும் நடக்கும்படி உதவி செய்யும். இது விருப்பம், விண்ணப்பம், எதிர்பார்ப்பு. இந்த வார்த்தை இயேசு கிட்ட போகுது. உடனே அவர் கடலில் நின்றவண்ணமாய் படகில் இருந்த பேதுருவை அழைத்தார். நல்லா கவனிங்க. கடலில் நின்றவண்ணமாய் படகில் இருந்த பேதுருவை கர்த்தர் என்ன செய்தார்? அழைத்தார். நம்ம சாதாரணமான அழைப்பு கடலில் நிற்கிறவர்களை படகிற்கு அழைக்கலாம், அது பாதுகாப்பானது. படகில் இருக்கிறவர்களை கடலுக்கு அழைப்பது என்பது ஆபத்தானது, யோசிக்கத்தக்க. அல்லேலூயா. கஷ்டப்படுகிறவனை நன்மைக்கு அழைக்கலாம், பாட அனுபவிக்கிறவனை நன்மைக்கு அழைக்கலாம், இது நல்ல அழைப்பு. ஆனால் சும்மா கப்பல்ல கடல்ல படகுல
பாதுகாப்பா பயணிக்கிறவனே தண்ணீரில் நடப்பதற்கு அழைப்பது என்பது கொஞ்சம் ஆபத்தானதுதான். அல்லேலூயா. பலர் நினைக்கிறாங்க, பாஸ்டர் என் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார், ரொம்ப நன்றி, சந்தோஷம், நான் ஊழியத்தை அழைக்கப்பட்டு செய்யலான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பலரும் நினைக்கிறாங்க. பலரும் அப்படி சொல்கிறாங்க. நான் அவங்கள 100% அவர்களை வரவேற்கிறேன். ஆனால் பலருக்கும் சபை ஊழியம், சுவிசேஷ ஊழியம், மிஷனரி ஊழியம், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறதை எப்படி நினைக்கிறாங்க? தேவ ஊழியர்கள் மேடையில் நிற்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். பாரு, அவர் எப்படி வந்தார், இவ எப்படி இருக்கிறார், இப்படி வந்தார், இப்போ நல்லா வண்ணம்மா வயரெல்லாம் வச்சு, அப்போ நம்மளும் ஊழியத்துக்கு போனால் இப்படி ஆயிடலாம் அப்படின்னு பலரும் கீழே இருந்து தூரத்தில் இருந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், இயேசு உங்களை தமக்கென்று அழைக்கிறார் என்றால் அது படகுக்கு அழைக்கிற அழைப்பு அல்ல, அது கடலுக்கு அழைக்கிற அழைப்பு என்று மறந்துவிடக்கூடாது. ஆனால் ஏன் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன், அநேகர் ஊழியத்துக்கு வந்துடுறாங்க, ஆனால் வந்த பிறகு பார்த்தா கஷ்டம், வந்த பிறகு பார்த்தா பாடுகள், வந்த பிறகு பார்த்தா எதிர்பார்க்கிற சூழ்நிலையில் இல்லை. சில நினைக்கிறாங்க, இப்படியெல்லாம் இருக்கும்னா பாஸ்டரை நான் கல்யாணம் பண்ணி இருக்கவே மாட்டேன் அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க. அது வராமல் இருக்கிறதுக்கு இனி சொல்லுது. அல்லேலூயா. ஆமாம், என்கிட்ட எவ்வளோ முகாம்கள் நடக்கும் பொழுது ஊழியத்தில் இவ்வளோ கஷ்டம் இருந்தால் நான் வந்திருக்கவே மாட்டேன். ஆமாம், ஊழியத்தில் இவ்வளோ பாடுகள் இருந்தால் நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு வருத்தப்பட்டு வேறு வழி இல்லாமல் தொடரவும் முடியலை, விட்டுட்டு போக முடியாமல் எத்தனை பேர் ஓடிட்டு இருக்காங்க தெரியுமா? இப்போ சிலர் நினைக்கிறாங்க பாஸ்டருக்கு தீர்க்க தரிசனம் இருக்குது. இது தீர்க்க தரிசனம் இல்லை, பலருடைய அனுபவம், வந்தாச்சு வேறு வழி இல்லை அப்படின்னு ஓடிட்டு இருக்கிறாங்க. அதனால் தெளிவாக சொல்கிறேன், நிறைய பேரை கடலில் இருந்து படகுக்கு அழைக்கப்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய அழைப்பு ஒரு மனிதனுக்கு வருமானால் அவர் படகில் இருக்கிற உன்னை கடலுக்கு அழைக்கிறார், அதை மறக்காது. ஆனாலும் ஆண்டவருக்காக நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியது வரும், பாடுகளை சந்திக்க வேண்டியது வரும், நெருக்கத்தை சந்திக்க வேண்டியது வரும், சவால்களை சந்திக்க வேண்டியது வரும். வரும், கண்டிப்பாக வரும். அப்போ நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் இப்படி ஒரு ஊழியம் எதுக்கு? அதுதான் நானும் கேட்கேன், எதுக்குன்னு. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை நேசிப்பீர்கள் என்றால் அவருடைய அழைப்புக்கு நீங்கள் இணங்குவீர்கள். நீங்கள் ஆண்டவர் மேல் அன்பு வைப்பீர்கள் என்றால் அவருடைய அழைப்பை உங்களால் தட்டிக்கொள்ள முடியாது. ஆனால் 100% சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை அழைத்திருப்பார் என்று சொன்னால் அது படகுக்கு அழைப்பு அல்ல, கடலுக்கு அழைப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஊழியம் செய்ய விரும்புகிறீங்களா? இப்போ சிலர் நினைக்கிறாங்க, அப்படியா இனி வேண்டான்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், படகில் வாழ்ந்தவர்கள் வாழ்ந்தார்கள், படகில் இருந்தவர்களுக்கு வாழ்க்கை. ஆனால் கடலில் நடந்தது சரித்திரம். எல்லாரும் வாழ்ந்தா, நீனும் வாழ்ந்த, அப்படி வாழ்றீங்களா? இயேசுவோடு வாழ்ந்தா என்ற சரித்திரமாய் வாழ விரும்புகிறீர்களா? படகில் இருந்து கடலுக்கு அழைத்தால் நீ சரித்திரம், கடலில் இருந்து படகுக்கு அழைத்தால் உனக்கு வாழ்க்கை. வாழ்க்கை வேணுமா, சரித்திரம் வேணுமா? சில நேரத்தில் ஆண்டவர் அழைத்த அழைப்பு, நீங்கள் நல்லா கவனிங்க. ஆபிரகாமை தேவன் அழைத்தார். என்ன சொன்ன? உன்னை நான் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். ஆண்டவர் எப்பொழுதுமே கன்க்ளூஷனை சொல்லி கூப்பிடுவார். எதை தான் சொல்லி கூப்பிடுவார்? கன்க்ளூஷனை சொல்ல. உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிப்பேன், பெருகவே. கண்ணை மூடின உடனே நமக்கு திரளான மீன்கள் பிடிக்கிற மாதிரி ஒரு தரிசனம் தெரியும். நம்ம பின்னாடி ஒரு கூட்டம் ஆடு பின்னால் வர்ற மாதிரி ஒரு தரிசனம் தெரியும். கண்ணை மூடினோடனே கண்மலையிலிருந்து தண்ணீர் வர்ற மாதிரி தெரியும். உடனே சிலர் உஷாராகிறாங்க, ரைட் கிளம்பு, கூப்பிட்டாச்சு. ஆனால் ஆண்டவர் எப்பொழுதுமே அவர் ரிசல்ட்டை சொல்லுவார். ஆனால் எப்பொழுதுமே ரிசல்ட்டுக்கு முன்னால் என்ன இருக்கும்? ஒரு தேர்வு இருக்கும். அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை அழைக்கும் பொழுது எதிர்பார்க்கிற சூழ்நிலைகள் எல்லாமே இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறேன், பேதுருவை கர்த்தர் அழைத்தார். ஆனால் அந்த அழைப்புக்கு அவர் இணங்கி வந்தார்.
ஆனால் அந்த அழைப்பு நடைமுறைப்படும் பொழுது அவருடைய அழைப்பில் ஒரு சந்தேகம் பேதுருக்கு வருது. அல்லேலூயா. நான் வரட்டுமான்னு கேட்டேன், வான்னா வந்துட்டேன். ஆனால் நடந்து வருகிற வழியில் அழைப்பின் மேல் சந்தேகம். தெரியாமல் வந்துட்டனோ, வராமல் இருந்திருக்கலாமோ, ஒரு மாதிரி தள்ளுதே, தரையில் நடந்த மாதிரி இல்லையே, இதுக்கு பேசாமல் அங்கேயே இருந்திருக்கலாமோ. அங்கே பாரு, மீதி 11 பேரும் கொண்டக்கடலை தின்னுட்டு இருக்கான். இங்கே கொண்டக்கடலைக்கு வாய்ப்பில்லை, பேலன்ஸ் பண்ண வேண்டிய இருக்கு. பலரும் அப்படித்தான் நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை அழைத்தது உண்மையானால் எதற்காக அழைத்திருப்பேனோ அதை நிறைவேற்றாமல் இருக்க மாட்டேன். அழைப்பில் சந்தேகப்பட வேண்டாம். அல்லேலூயா. சகோதரா, தெய்வம் உன்னை அழைத்திருப்பாரானால், உன் குடும்பத்தை அழைத்திருப்பாரானால், உன் பிள்ளைகளை அழைத்திருப்பாரானால், உன் வாழ்க்கையை அழைத்திருப்பாரானால், அழைத்தவருக்கு தெரியும் உன் அழைப்பை நிறைவேற்ற, அழைத்தவருக்கு தெரியும் உன் ஆபத்தில் காப்பாற்ற, அழைத்தவருக்கு தெரியும் உன் கால்கள் இடராமல் நடத்த. அழைப்பை குறித்து சந்தேகப்படாதே, அழைத்தவர் துக்கப்படுவார். எல்லாரும் சொல்லுங்க, அழைப்பை குறித்து சந்தேகப்படாதே, அழைத்தவர் துக்கப்படுவார். ஒரு நாளும் அழைப்பை குறித்து சந்தேகப்படாதே, அழைத்தவர் துக்கப்படுவார். அழைப்பிலே திடமாக இரு, அழைப்பில் சந்தேகம் வேண்டாம். சிலர் நினைக்கிறாங்க, பாஸ்டர் நான் நினைக்கிற மாதிரி ஊழியம் வளரலை, நான் நினைக்கிற மாதிரி நான் ஊழியத்தில் பிரகாசம் இல்லை, அதனால ஆண்டவர் என்னை அழைக்கவில்லையோ. நம்ம எதிர்பார்க்கிற மாற்றங்கள் வாழ்க்கையில் வராத உடனே நமக்கு எதுக்கு மேலே தான் சந்தேகம் வருது? அழைப்பின் மேலே தான் மக்களை சந்தேகம் வருது. பலருக்கு அப்படித்தான். இன்னும் ஜெபிக்கிறத அவங்க விரும்பலை, இன்னும் கிருபையில் வளர்ந்தா வளர்ச்சி வரும், அது அவங்களுக்கு தெரியல. உடனே அவங்க எதை தான் சந்தேகப்படுறாங்க? கர்த்தர் என்ன அழைக்கலையோ, ஆண்டவர் என்ன கூப்பிடலையோ, ஆண்டவர் தான் இந்த சித்தத்தை என் வாழ்க்கையில் வைக்கலையோ என்று அழைப்பை குறித்து சந்தேகப்படுகிறான். அன்பான பிள்ளைகளே, அழைப்பை குறித்து சந்தேகம் வேண்டாம். அழைத்தவர் சரியாகத்தான் அழைத்தார், சரியாக நடத்துவார், அதிசயங்களை காண்பீர்கள். அல்லேலூயா. அழைப்பில் நடப்பது சரித்திரமாய் முடியும். சொல்லுங்க அந்த வார்த்தையை சொல்லுங்க. அழைப்பில் நடப்பது சரித்திரமா முடியும். ஒருவேளை நீங்க நடக்கிற பாதை வேணும்னா தடுமாற்றம் நிறைந்த பாதையா இருக்கலாம், விரும்புறதற்கு எதிர்மறையான பாதையா இருக்கலாம், ஆசைப்பட்டதற்கு எதிர்மறையான பாதையா இருக்கலாம். ஏன் இப்படி இருக்கு என் வாழ்க்கை? ஏன் இப்படி இருக்கு? ஏன் இப்படி தடுமாற்றம் இருக்கு? ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்படாதே, இந்த அழைப்பின் முடிவு சரித்திரமாக தான் இருக்கும். இன்னைக்கு காலையில் கர்த்தர் சில பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், பாதையை பார்க்காதே, அழைத்தவரை பார். கடந்து செல்லும் பாதையை பார்க்காதே, அழைத்தவரை பார். அழைத்தவர் கையெட்டும் தொலைவில் தான் இருக்கிறார். அழைத்தவர் கையெட்டும் தொலைவில் தான் நின்று கொண்டிருக்கிறார். அவர் ஒரு நாளும் மூழ்கடிக்க விடவே மாட்டார். அழைத்தவர் அழைப்பை நிறைவேற்ற உண்மையுள்ளவர். அழைப்பில் சந்தேகப்படாதே. சத்தமாமேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் 2 பேரை பார்த்து சொல்லுங்க, உங்க அழைப்பில் நீங்க சந்தேகப்படாதீங்க. ஆமீன். அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் அழைப்பில் சந்தேகப்பட்டா என்ன நடக்கும்? ஒன்று, அழைத்தவர் மேல சந்தேகம் வந்துடும். நீ அழைப்பில் சந்தேகப்பட்டேன்னு, அழைத்தவர் மேல சந்தேகப்படுவேன். அழைத்தவர் மேல சந்தேகப்பட்டா நம்ம வாழ்க்கையே தீந்து. அழைப்புல சந்தேகப்பட்டா கூட அழைத்தவரை பிடிச்சுக்கிடலாம். ஆனா அழைப்புல சந்தேகம் வந்தா அது நம்ம எங்க டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுரும்? அழைத்தவர் மேல் சந்தேகப்பட்டுரும். தோத்திரம். யோவானுக்கு ஒரு சந்தேகம் இருந்து, வர வேண்டியவர் நீர்தானா இல்லது வேறொருவர் வர காத்திருக்கணுமா? அழைச்சவர் மேல சந்தேகம் வந்துரும்டா. பாருங்க, அழைப்புல மேல சந்தேகம் வந்தா கூட அடுத்த தரிசனத்தில் நம்ம பிடிச்சுக்கிடலாம், அடுத்த விசேஷ கூட்டத்தில் நம்ம பிடிச்சுக்கிடலாம், அடுத்த உபவாச கூட்டத்தில் அழைப்பை மறுபடியும் புதுப்பிக்கலாம்.
ஆனா அழைச்சவர் மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு வைங்க, தோத்திரம் ஜோலி முடிஞ்சுன்னு அர்த்தம். அதனால அழைப்பை சந்தேகப்பட வேண்டாம், அது உங்களை அழைத்தவரை சந்தேகப்பட வைக்கும். ஒரு அல்லேலூயா. 2, அழைப்பிலே சந்தேகப்பட்டால் அழைத்த நோக்கம் நிறைவேறாமல் போய்விடும். அழைத்த நோக்கம் நிறைவேறாமல் போய்விடும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, அழைத்தவர் உங்க கூடவே இருக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்களா பிரதர்? ஆசைப்படுறீங்களா? அப்ப அழைப்பை சந்தேகப்பட்டுறாதீங்க. உங்கள் ஆண்டவர் அழைச்ச நோக்கம் நிறைவேறணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? அப்போ அழைப்பை சந்தேகப்பட்டுறாதீங்க. முதல்ல சாத்தான் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் வச்ச பிளான் நிறைவேறாம இருக்கணும்னா அவன் என்ன செய்வான் தெரியுமா? உங்க அழைப்பின் மேல் அவன் சந்தேகத்தை கொண்டு வருவான். உங்களை ஆண்டவரை விட்டு பிரிக்கணும்னு அவன் நினைச்சிட்டான்னா அவன் முதல்ல உங்க அழைப்பின் மேல் அவன் சந்தேகத்தை கொண்டு வருவான். அதனால கர்த்தர் இந்த காலை பொழுதிலே நம்மை பார்த்து சொல்லுகிறார், அழைப்பை உறுதிப்படுத்திக்கொள், அழைப்பை உறுதிப்படுத்திக்கொள், அழைத்தவரை உறுதியாய் பிடித்துக்கொள். ஆண்மை கர்த்தருடைய அழைப்பு மாறாது. ஒரு சும்மா நீங்க இந்த அழைப்புல சந்தேகம் வராம இருக்க என்ன செய்யணும்? இந்த அழைப்புல சந்தேகம் வராம இருக்க என்ன செய்யணும்? இந்த அழைப்புல அம்மா பாஸ்டர் எனக்கு வருது, அடிக்கடி வருது. இப்ப பேசினது கத்தரோ பேயோ? போன வாரம் கோயிலுக்கு போனப்போ என்கிட்ட பேசின மாதிரியே இருந்து எனக்கு தானோ என்னவோ. சில நேரங்களில் அழைப்பின் மேல என்ன வந்துருது? சந்தேகம் வந்துருது. பேதுருக்கு ஏன் சந்தேகம் வந்துச்சு அழைப்பின் மேல? நம்பர் 1, அழைப்பில் சந்தேகம் வராமல் இருக்க வேண்டுமானால் அழைத்தவரை விட்டு உன் பார்வையை விலக்காமல் இருக்க வேண்டும். நம்பர் 1, உன்னை அழைத்தவரை விட்டு உன் பார்வையை விலக்கி விடாதே. எப்படிங்க? பேசுங்க பேசுங்க, சத்தமா பேசுங்க. அழைத்தவரை விட்டு உன் பார்வையை விலக்கி விடாதே. அழைத்தவரை விட்டு கர்த்தர் என்ன சொல்ற? இங்க அப்படித்தானே நடந்துச்சு. கர்த்தர் ஆண்டவர், கர்த்தர் ஆண்டவர். பாருங்க, ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்தார். அவருடைய பார்வை ஆண்டவரை விட்டு விலகாமல் இருக்கும்படி அப்பப்ப வந்து ஆண்டவர் முகத்தை காட்டிட்டு போவார். கேரு உன்னை அழைச்சவர் நான் தான், அப்படியே தான் இருக்கு போட்டா சரி. அடுத்த வாரம் மறுபடியும் வருவார். ஆபிரகாமே நல்லா இருக்கியா? ஆமா. உன்னை அழைச்சவர் நான் தான், ரைட், பாத்தியா? ஆனா அழைச்ச நோக்கம் நிறைவேறல. அழைச்ச நோக்கம் இருக்கீங்களாடே? கேரு நீங்க ஒன்னு உட்கார்ந்து இருந்தா அடிக்கடி ஸ்டான்லி பாஸ்டர் சொல்லுவார், கூட 2 பாயிண்ட் கூட பேசுவேன். இன்னைக்கு 10 பாயிண்ட் கொண்டு வந்தேன். ஒத்த பாயிண்ட்ல தான் நிக்கேன். மொத்தம் 9 பாயிண்ட் மிச்சம் இருக்கு. ஏற்கனவே சூடா இருக்கு, சிக்கிருவே சிங்காரம். நல்ல கவனிங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்பப்ப வந்து நான் தான் உன்னை அழைச்சேன், நான் தான் உன்னை அழைச்சேன், ரைட். அப்ப அழைச்சவரை விட்டு பார்வை விலகாது. அடுத்து 2-3 நாள் கழியும்போ பாட்டியம்மா வீட்டில் சோரம் பொங்கி வீட்டில் வச்சுட்டு சொல்லும், ஓய் கேட்டீரா, வயசு 90 ஆச்சு உமக்கு, எனக்கு 70 ஆயாச்சு, இன்னும் வரும் வரும் வரும்னு சொல்லி நீர் ஒரு மாதிரி அப்படின்னு பாட்டி இருந்து கிருன்னு சொல்லும். நம்ம ஊர் பாட்டிகள் இப்போ எப்படின்னு தெரியல, ஆனால் அந்த ஒரு பாட்டிகள் இப்படி தான் இருந்திருக்காங்க. உடனே ஆபிரகாமுக்கு ஒரு சின்ன சலனம் ஏற்படும். என்ன சலனம்? ஒருவேளை என் மனைவி சொல்லுவதை கேட்கலாமோ, வயசு 90 ஆச்சே, வயசு 80 ஆச்சே. இப்போ அழைப்பின் மேலே ஒரு சந்தேகம் வருது, அழைப்பின் மேலே சந்தேகம் வருது. அதனால ஆண்டவர் என்ன செய்வார்? அப்பப்போ வந்து இங்கே நல்லா இருக்கியா, வா, அது என்ன நட்சத்திரம் இது போல ஆகுவேன்னா அப்போ. ஆனால் ஒன்றும் நடக்காது. அப்போ ஆண்டவருடைய கவனம் என்ன? அழைக்கப்பட்டவர்கள் அழைத்தவர் மேலுள்ள பார்வையை விலக்கி விடக்கூடாது. அந்த வார்த்தையில் ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த வார்த்தை வாழ்க்கையில் ரொம்ப கவனம். சரியாப்பா? அழைக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் மேல் வைத்த பார்வை பிசகி விடக்கூடாது. எப்பொழுது பார்வை பிசகிற்றோ அப்புறம் பேதுருவால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல, எடுத்து வைக்க முடியல. அதான் பிரச்சனை. இன்னைக்கு நிறைய பேர் ஏன் தடுமாறுகிறார்கள்?
அழைத்தவரின் மேல் இருந்து பார்வை விலகிவிட்டது. அழைத்தவர்கள் மேல் இருந்து பார்வை விலகிவிட்டது. ஆமா, அதான் உண்மை. அதனால இன்றைக்கு காலை பொழுதுல ஒரு ஜெபம் பண்ணணும். ஏசப்பா, ஒரு நாள் என் வாழ்க்கை உம்மை விட்டு விலகிவிடக்கூடாது, என் பார்வை உம்மை விட்டு விலகிவிடக்கூடாது. சரியா? அந்த பார்வை ஆமீன் நம்மை விட்டு விலகினது, ஆண்டவரை விட்டு விலகினது அப்படிங்கறத நீங்க எப்படி அடையாளம் காணலாம்னா, யார் உலகத்தின் பிரச்சனைகளை குறித்து அதிகமா பேசுறாங்களோ அவர்கள் தேவனுடைய பார்வையை விட்டு, தேவன் மேல் உள்ள பார்வையை விட்டு தங்களை விலக்கி கொண்டார்கள் என்பதற்கு அடையாளம். மக்களை ஒண்ணு புரிஞ்சுக்கோ, ஆண்டவர் பேரில் பார்வை விலகவில்லை என்று சொன்னார், அதிகமா உன் வாயில கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் பாதுகாப்பார், கர்த்தர் கைவிட மாட்டார், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் செய்வார், இப்படிதான் பேசுவான். இப்படி எந்த விசுவாசி பேசுறானோ அவனை உடனே பளிச்சுன்னு புரிஞ்சுக்கிடலாம், இவன் பார்வை ஆண்டவரை விட்டு என்ன செய்யல. சொல்லுங்க, ஆண்டவரை விட்டு என்ன செய்யல. காலையில வந்தா கேட்பான், கர்த்தர் நடத்துவார் பிரதர், வீட்டுல என்ன இருக்கு, ஒண்ணே இல்லை, பின்ன கர்த்தர் நடத்துவார். அப்ப வாயில எப்ப பாசிட்டிவாவே பேசுவான். எப்ப பாருங்க வெற்றி அடைகிற வார்த்தையே இருக்கும், எப்ப பாருங்க ஜெயத்தை குறிச்சே பேசுவான், எப்போ ஆண்டவர் செய்த அற்புதங்களை குறித்து பேசுவான். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கு செய்ய மாட்டாரா? இஸ்ரவேலுக்கு செய்தவர் எனக்கு செய்ய மாட்டாரா? தானியேலுக்கு செய்தவர் எனக்கு செய்ய மாட்டாரா? பரிசுத்தவான்களுக்கு செய்தவர் எனக்கு செய்ய மாட்டாரா? ஏன்னா ஆண்டவர் பேர்ல பார்வை சரியா இருக்கும்னா அவனுக்கு உலகத்தின் பிரச்சனை பெருசா தெரியாது. எந்த விசுவாசிக்கு, எந்த ஊழியக்காரனுக்கு உலகத்தின் பிரச்சனை பெருசா தெரியுதோ, எந்த ஊழியக்காரி, எந்த விசுவாசி உலகத்துல நடக்கிற பிரச்சனை குறித்து அதிக நேரம் பேசி புலம்புறானோ உடனே புரிஞ்சிடணும், இவனுடைய பார்வை ஆண்டவரை விட்டு விலகிவிட்டது. என்ன ஒரு மௌனமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. உங்களை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆனா சில பிள்ளைகளை பாரு, கஷ்டம் இருக்கு, பாடுகள் இருக்கு, நெருக்கம் இருக்கு. ஆனா சொல்லுவான், தேவ மனிதனாகிய தோத்திரம் சரி, யோபுனுடைய சரித்திரத்துல படிக்கிறோம். எல்லாம் இழந்த பின்பும் ஆண்டவரை குறித்து என்னதான் சொல்லுகிறார்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை விட்டு கண்ணை திருப்பாதீங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பிரச்சனை பெருசா தெரியுதா? மனிதன் பேசின வார்த்தைகள் மட்டும் பெருசா தெரியுதா? டாக்டர் சொன்ன வார்த்தைகள் மட்டும் பெருசா தெரியுதா? நீங்க சந்திக்கிற கஷ்டங்கள் உங்களுக்கு பெருசா தெரியுதுன்னா உங்களுடைய கண்கள் பிரச்சனைகளின் மேல் பதிந்து விட்டது, பரிகாரியின் மேல் விட்டு விலகி விட்டது என்று அர்த்தம். அதான், பரிகாரியின் மேல் என் கண் பதிந்திருக்கும். ஆனால் என் வாய் எப்பவும் சொல்லும், இயேசு பெரியவர், இயேசு நல்லவர், இயேசு விடுவிக்கிறவர், அவர் எனக்கு அற்புதம் செய்வார், என்ன கைவிட மாட்டார், இப்படிதான் பேசுவான். அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், பார்வை யார் மேல இருக்கு? இயேசு மேல. இயேசு மேல. என்னை ரட்சித்தவர், என்னை தாயின் கருவில் கண்டவர், ஒரு நோக்கத்தோடு என்னை அழைத்தவர் பொய் சொல்ல மாட்டார். ஏன்? அவன் சந்திக்கிற சூழ்நிலைகளுக்கும் அவன் பேசுற பேச்சுக்கு வித்தியாசம் இருக்கு. பாசிட்டிவா பேசுவான், உடனே புரியணும், ரைட்டு, இவன் யார் மேல் கவனம் வைத்திருக்கிறான்? சொல்லுங்க, அழைத்தவர் மேல். சொல்லுங்க, அழைத்தவர் மேல். அழைத்தவரே, அழைத்தவரே, ஊழியத்தின் நீங்க சந்திக்கிற பிரச்சனை எவ்வளவுதான் பெருசா இருந்தாலும் அதை விட பெரியவர் தான் உங்களை அழைத்தவர். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா பாஸ்டர்? எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் தெரியுமா? நான் சந்திக்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா?
இன்னைக்கு காலையில் ஆவியானவர் சொல்லுகிறார், எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு சொல்றியே, உன்னை அழைத்தவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? உன்னை அபிஷேகித்தவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? நீ சந்திக்கிற எதிர்ப்பை விட, நீ சந்திக்கிற கண்மலையை விட, நீ சந்திக்கிற கடலை விட அவர் பெரியவர் தெரியுமா? அல்லேலூயா. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். சொல்ல முடியுமா பிரதர்? எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை பார்க்கிறேன். சத்தமா, உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். சொல்லுங்க, உத்தம ஊழியம் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். கைகளை தட்டி அழைத்தவரே, அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே ஊழியத்தின் ஆதாரமே. வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே, பதவிகள் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களில் சுவடுகள் சொல்ல முடியுமா? ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களில் சுவடுகள் போதுமே. அழைத்தவரே, அழைத்தவரே. அப்படியே அந்த பாட்டில இணைந்து கொள்ளுங்க. அழைத்தவரே, அழைத்தவரே ஆதாரமே. அல்லேலூயா. ஒரு பாட்டு பாடும் பொழுது யாரோ பெர்க்மேன் செய்யா பாட்டு பாடுறோம்னா, பெர்க்மேன் செய்யா பாட்டை நான் பாடுறேன்னு நினைச்சு பாடப்படாது. நம்ம பாட்டை நம்ம பாடுறோம்னு பாடணும். அவர் பாட்டை நான் பாடுறேன்னு சொன்னா அடுத்த வீட்டில் நம்ம நுழைஞ்ச மாதிரி இருக்கும். நான் பாடுறது என் பாட்டை நான் பாடுறேன்னா நம்ம வீட்டுக்குள்ள நம்ம நுழைஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம எப்ப எந்த வார்த்தை வரிகளை சொல்றோமோ அதை நம்ம வரிகளா மாறிடணும். நான் சொல்றது புரியுதா இல்லையா? அப்பந்தான் அந்த ஆராதனை ஆசீர்வாதமா இருக்கும், அந்த ஆராதனை மகிமையா இருக்கும். நம்ம யாரோ ஒருவருடைய பாட்டை நான் உட்காந்து பாடுறேன்னா அந்த பாட்டு உங்களுக்கு நல்லாவே இருக்காது. நீங்க எந்த பாட்டை பாடுறீங்களோ அது உங்க பாட்டுன்னு நினைச்சுக்கிடுங்க. நினைக்கிறதுக்கு என்ன காசா கொடுக்கணும்? அந்த பாட்டுக்குள்ள அப்படியே நுழைஞ்சிட வேண்டியதுதான். அல்லேலூயா. அழைத்தவரை விட்டு கண்களை விலக்கி கொள்ள வேண்டாம். சொல்லுங்க. விளக்குனா சந்தேகம் வந்துடும், விளக்குனா சந்தேகம் வந்துடும், பயம் வந்துடும், திகில் வந்துடும், துக்கம் வந்துடும், கால் முங்கிரும். அதான் ஆண்டவர் சொல்றார், அழைத்தவரை விட்டு கவனத்தை திருப்பாதே. ராமேன் சொல்றீங்களா? அல்லேலூயா. இரண்டாவதாக, உன் அழைப்பில் நீ சந்தேகப்படாமல் இருக்க வேண்டுமானால், ஆமென், ஸ்தோத்திரம், உன்னை சந்தேகப்படுத்துகிறவர்களை நெருங்க விடாதே. எப்படிங்க? உங்களை தடுமாற பண்ணுகிறவர்களை உன் பக்கத்தில் நெருங்க விடாதே. உன்னை இடற பண்ணுகிறவர்களை உன் பக்கத்தில் நெருங்க விடாது. உன்னி அவனை துரத்து, இல்லைன்னா நீ விலகு. ராமே, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால குடிச்சிட்டு இருந்தோம். இப்ப ரொம்ப நாளாச்சு குடியை நிறுத்தி.
மறுபடியும் பழைய நண்பனுக்கிட்ட பிரயாசப்படாதே, போதாத. நீ அவங்கிட்ட போய் 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 வந்து மாப்பிள்ளை மனத்தி பாரும்பா. முதல்ல பாட்டில கையில தருவான், குடிக்கண்டா மாப்பிள்ளை வச்சுக்காம. மறுபடி என்ன செய்வான், மாப்பிள்ளை ஒண்ணு மூடிய திறந்து தாம்பா, மூடிய திறந்து தாம்பா. அடுத்து மாப்பிள்ளை பழைய ஸ்மெல் எப்படி இருக்கு கொஞ்சம் மனத்தி பாரும்பா, நல்லாதான் இருக்கு. அப்புறம் பாஸ்டர் பார்க்கவா போறாரு, குடிச்சு பாருங்க. கரு அவனை பக்கத்துல கொண்டு வராதே, சொல்லுங்க சொல்லுங்க, பக்கத்துல கொண்டு வராத. இடற பண்ணுகிறவனை, தடுமாற பண்ணுகிறவனை, சந்தேகப்படுத்துகிறவனை கிட்ட கொண்டு வராதே, வரவிடாத வரவிடாத. பக்கத்துல சொல்லு, வரவிடாத. அல்லேலூயா. ஹாய் மெசேஜ் வந்த உடனே பிளாக் பண்ணு, வரவிடாத. ஹாய் வரல மக்களா, ஹாய் அந்த மொத மெசேஜுக்கே ஓடிரு, ஓடிரு. கிளவியை விட்டுட்டு யோசேப்பு ஓடினார், ஓடிட்டார். மொத ஹாய்க்கே ஓடிட்டார். விட்டுறாத, ஏன்னா இவருக்கு தெரியும், இவனை நெருங்க விட்டா, இவனை நெருங்க விட்டா என் அழைப்பு பிச்சுக்கும், இவனை நெருங்க விட்டா என் மேல உள்ள அழைப்பு தடுமாற்றம் உண்டாயிரும். தடுமாற பண்ணுகிறவனே, சந்தேகப்படுத்துகிறவனே, ஒரு நாள் உன் பக்கத்துல விட்டாத. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, விடாத விடாத. மற்ற பிடி பிடி. சந்தேகப்படுத்துறவனை விடாத, தைரியப்படுத்துறவனை பிடின்னு ராமேன்னு சொல்லுங்க. உங்களை பலப்படுத்துகிறவங்களை பிடிச்சுக்கோங்கக்கா, புரியுதா உங்களுக்கு? ஆமென். நீங்க நல்லா சொன்னீங்க. இதை குறித்து நம்ம பேசணும், நிறைய பேசலாம் மக்களே. இப்ப கோலியாத்தை கொல்லணும்னு யாருக்குள்ள வேகம் வருது? தாவீதுக்குள்ள வேகம் வருது. இவருக்கு தெரிஞ்ச முத ஆளு யாரு? அந்த அந்த கேம்ப்ல அண்ணன் மட்டும்தான். இப்ப நம்ம நினைக்கிறோம், தோத்திரம் அண்ணன் ஆல்ரெடி மினிஸ்ட்ரியில் ஃபீல்டுல இருக்கிறார். அண்ணன் எங்க இருக்கார்? மினிஸ்ட்ரி ஃபீல்டுல இருக்கார். என்னை கூப்பிட்டு ஐடியா தருவார், தம்பி நீ நல்லா மினிஸ்ட்ரி பண்ணு, ஊழியம் பயங்கரமா வளரும், தரிசனத்தை கத்த தந்தார், கிளப்புன்னு சொல்லுவார். நினைச்சா அண்ணன் கூப்பிட்டு சொல்ல, கேரு ஏற்கனவே பல மாசங்கள் நின்று போராட முடியாம போராடி, ஊழியத்தை கட்ட முடியாம கட்டி, வாழ முடியாத வாழ்ந்து, என் பிள்ளைக்கே கல்யாணம் லேட் ஆயிட்டு இருக்கு, நீ வேற உள்ள வரேன்றியா? தோத்திரம் இப்படி. அல்லேலூயா. இவர் என்ன செய்யறார்? தம்பிய என்கரேஜ் பண்ணல, டிஸ்கரேஜ் பண்ணார். இவர் என்ன நினைச்சார்? அண்ணன் ஏற்கனவே ஃபீல்டுல இருக்கிறவர், தம்பி இறடா மக்களே சாவனாவே அப்படின்னு சொல்லுவார். இவர் நினைச்சா இருக்கிற காத்தையும் திறந்து விட பாக்குறான். பிரதர் நாங்கெல்லாம் மினிஸ்ட்ரியில ரொம்ப கஷ்டப்படுத்தோம், நீங்களுமா வரிய, ரொம்ப கேர்ஃபுல் பிரதர், இருக்கிறதையும் தீந்து பிரதர். அதுதான் உன்னை தடுமாற பண்ணுகிறவனை, உன்னை பலகீனப்படுத்துகிறவனை பைபிள் அழகா சொல்லுது, அவன் அபினதாவை விட்டு விலகினான். இருக்கா இல்லையா? Glory to God. சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்த வார்த்தை, உன்னை தடுமாற பண்ணுகிறவர்களை கிட்ட நெருங்க விடாதே. சொல்லுங்க, நெருங்க விடாதீங்க. சொல்லுங்க, நெருங்க விடாதீங்க, நெருங்க விடாதீங்க. இயேசுவின் நாமத்தினால அவிசுவாசிய நெருங்க விடாது, அவிசுவாசிய நெருங்க விடாது. நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா மக்களே? வாரத்துக்கு ஒரு நாள் நீ ரட்சிக்கப்பட்டவனோட இருக்க, வாரத்துக்கு 6 நாள் துன்மார்க்கன் கூட இருக்க, வாரத்துக்கு ஒரு நாள் நீ ஆலயத்தில் இருக்க, வாரத்துக்கு 6 நாள் தெய்வத்தை அறியாத அவிசுவாசியோட இருக்க. நான் சொல்லுது உனக்கு பிரியும் நினைக்கிறேன். உனக்கு ஏன் ஆண்டவர் மேல சந்தேகம் வந்து, உனக்கு ஏன் ஆவிக்குரிய சபைகள் மேல சந்தேகம் வந்து நினைக்கிற? நீ பழகின எல்லாருமே ஆண்டவரை வெறுக்கிறவங்க, ஆலயத்தை வெறுக்கிறவங்க, பரிசுத்தவான்களை வெறுக்கிறவங்க, ஆராதனை வெறுக்கிறவங்க. நீ வெறுக்கிறவன் அல்ல, நீ வெறுக்கிறவனாய் மாற்றப்பட்டவன். இன்னைக்கு பகல் வேளை சொல்லுகிறார், நீ யாரோடு, அதாவது ஒரு நீதிமான் சொன்ன ஒரு வார்த்தை, உன்னுடைய சிநேகிதன் யார் என்று நீ எனக்கு சொல், நீ யார் என்பதை நான் உனக்கு சொல்லுகிறேன். அதான் இன்றைக்கு அருமையான பகல் பொழுதிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை பலகீனப்படுத்துகிறவனை விலக்கு மக்களே. கர்த்தரை விட்டு பார்வையை எடுக்காத. எந்த சூழ்நிலையில் நடந்தாலும் ஆண்டவருக்காக, கர்த்தருக்காக. அல்லேலூயா.